बादलों का झुंड और सूर्य का प्रचंड कभी एक साथ नहीं दिखता। दोनों में से किसी एक की कुर्बानी से ही हम दूसरे के स्वरूप को देख पाते हैं। ऐसी ही कुर्बानी आज से 30 साल पहले इस देश ने दिया। ग्रीन रिवॉल्यूशन ने भारत के अन्न भंडार का आयतन तो जरूर बढ़ाया, लेकिन ज्यादा अन्न के होड़ में इस धरती ने अपने असंख्य रत्नों को खोया। அந்த கிரீன் ரெவல்யூஷன் மூலமா அதிகமாக பலன் கிடைச்சிருந்தா கூட இன்றைக்கி பார்க்கும்போது இன்றைக்கி எங்களை மாதிரியான நாங்கள் எங்களை மாதிரியே விவசாயத்தை எங்களுக்கெல்லாம் வரும்போது எங்களுக்கு மிச்சம் மீதி வச்சுருந்தது கடன் மட்டும்தான். அந்த கடனாக எவ்வளோ பொறுமானம் நிலம் எவ்வளோ இருக்கோ, நிலத்தோட மதிப்பு எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு கடன் மட்டுமா வைக்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி இந்த க்ரீன் ரெவல்யூஷன் விவசாயிகளுக்கு பயனுள்ள இது உணவு உற்பத்தி பெரிய இருக்குது. அதேமாதிரி விஷயங்கள் அவங்க சொன்னால் கூட விவசாயிகளோட பொருளாதாரங்கிறது பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறது உணர்ந்துருக்கோம். இப்போ விவசாயிகள் சின்ன விவசாயிகளாக இருக்கட்டும், பெரிய விவசாயிகளாக இருக்கட்டும், இந்த மாடர்ன் சயின்டிஃபிக் அக்ரிகல்ச்சர் இல்லாட்டி இந்த ग्रीन रेवोल्यूशनனால பாதிப்பு தான் அதிகமாக உடைஞ்சதான் நம்ம உணர்ந்துருக்கோம். कभी सूरबीर महारथियों का भोजन आज अपने पहचान का मोहताज हो गया। पूरे एशिया में ब्लैक राइस अपनी गुणवत्ता और प्रचुर पौष्टिकता के कारण यह राजा महाराजा और सूरवीरों का भोजन हुआ करता था। लेकिन मानवीय भूलों ने इसकी गुणवत्ता को तो कभी कम न कर सका, लेकिन उसे मिटाने में आंशिक तौर पे सफल जरूर हुआ। आर्ट ऑफ लिविंग के संस्थापक श्री श्री रविशंकर जी ने भारतीय मूल के बीज बचाओ, खेती बचाओ, किसान बचाओ, स्वास्थ्य बचाओ अभियान के तहत ब्लैक राइस की खेती को बढ़ावा देने के ऊपर जोर दिया। अपनी लुटी हुई विरासत का पुनर्जन्म करने के लिए किसान आगे बढ़े। जो ब्लैक राइस इस धरती से विलुप्त हो गई थी, उसी धरती के गर्भगृह से वह बीज रत्न फिर निकला। சீடை கன்சர்வ் பண்ணுறதுக்காக கோபுர கலசங்கள், கோயில் பாதுகாப்பாருங்க, அது கோயிலில் இருக்கிற குகைகள், இதிலெல்லாம் தானியங்களை சேர்த்து வச்சாங்க விதைகளுக்காக. அதுக்கான இந்த விதையை பாதுகாக்கிறதுக்கான தொழில்நுட்பங்கள்லாம் அவங்கக்கிட்ட இருந்தது. நான் சொல்கிறது அவங்க சொல்கிறது ராஜராஜ சோழன் காலத்திலலாம் கிட்டத்தட்ட 12th century லெவலுக்கு முன்னாடி இருக்கும் போதெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கான ரெக்கார்ட்ஸ்லாமும் இருக்குது. இன்றைக்கி ஒரு 200 வருஷத்துக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கோயில்கள், இடிஞ்சு போன பாழடைந்த கோயில்கள், அந்த டெம்பிள்லாம் இடிஞ்சு விழுந்து கிடக்கும் 100 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ளது. அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அந்த கலசத்துலேருந்து நெல்கள்லாம் கிடைக்கும். இதேமாரி கோயிலெலாம் எங்கெல்லாம் இடிஞ்சிருக்கு, எங்கே பாழடைஞ்ச கோயிலெலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு மாரி இருக்குதுன்னு கேள்விப்பட்டாக்க இந்த நெல் ஜெயராமனோட குரூப் போகும். அங்கே போய் அங்கே இருக்கிற விதைகளை எடுக்கும், திருப்பி முளைக்க வைக்கும். இதேமாரி எடுத்து 153 வெரைட்டி தமிழ்நாட்டில் நம்மளோட மூலியமாகவும் நெல் ஜெயராமன் மூலியமாகவும் இதேமாரி நம்ம ब्लैक राइस को औषधि राइस भी कहा जाता है। आधे कप पके हुए ब्लैक राइस में प्रोटीन की मात्रा 8.5 ग्राम होती है। वही सफेद राइस में इसकी मात्रा 6.8 ग्राम होती है। ब्लैक राइस में आयरन की मात्रा 3.5 ग्राम होता है, तो सफेद राइस में मात्र 1.2 ग्राम होता है। ब्लैक राइस में फाइबर की मात्रा 4.8 ग्राम होता है, तो वहीं सफेद राइस में फाइबर नगण्य मात्रा में पाया जाता है, जो कब्ज का मूल कारण बनता है। और इस चावल में एंटीऑक्सीडेंट की मात्रा सर्वाधिक पाई जाती है, जो अन्य राइसों में नहीं पाया जाता। आमजन और किसानों में ब्लैक राइस के प्रति जागरूक करने की दिशा में आर्ट ऑफ लिविंग इंटरनेशनल केंद्र बेंगलोर में करीब 6 एकड़ खेतों में ब्लैक राइस की खेती की गई। मैक्सिमम 50 kg, मिनिमम 30 kg, 30 kg 50 to 30 kg சீட்ஸை நம்ம 1 ஏக்கர் பிளான்டிங்க்கு நார்மலாக எல்லா ஃபார்மர்ஸும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த டயத்தில் ஒரு 250 கிராம் சீடு இருந்ததுன்னா போகிறோம், 200 ஒரு 1/4 கிலோ விதை இருந்ததுன்னா போகிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவு சொல்லும்போது யாரும் அதை நம்புறதுக்கு ரெடியாக இல்லை. 30 kgs எங்கே இருக்குது, 250 கிராம்ஸ் எங்கே இருக்குது? இந்த ஒரு கம்பேரிசன்லேயே பாதி பேர் இது இது ஏதோ சொல்கிறாங்க, இது இட்ஸ் நாட் பாசிபிள், இது ஒரு பெரிய கஷ்டமான வேலை, இது சாதாரண விவசாயிகளால் செய்ய முடியாது, இது ஒரு ஈஸியான விஷயம் இல்லை அப்படின்னு எல்லாரும் முதல்ல அதை ஒதுக்க ஆரம்பித்தாங்க. ஒதுக்க ஆரம்பிக்கும்போது நம்மளோட திருப்பி சில ஃபார்மர்ஸை பர்சனலாக போய் பார்த்து இந்த பிளாடி கல்டிவேஷனை 250 கிராம்ஸில் செய்ய முடியும், இதை செய்ய வச்சு கொண்டு போயிட்டே இருந்தாங்க. இதை எல்லாரும் ஏற்றுக்கணும், எல்லாரும் அப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற டயத்துக்கு வரும்போது நம்ம யூனிவர்சிட்டிக்கு
தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கும் அடுத்தது வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு லெட்டர் கொடுத்து இதை வந்து ப்ரூவ் பண்ணணும். धान की खेती बिना पानी संभव नहीं हो सकता, लेकिन ब्लैक राइस कम पानी में भी उपजाया जा सकता है. டேங்கர் லாரி மூலியமா விவசாயம் பண்ணி அதாவது சொட்டு நீர் பாசனம் கேட்டிருப்பீங்க, ஸ்ப்ரிங்க்லரை கேட்பீங்க, ரெயின்கன் பார்த்துருப்பீங்க. ஒன்றும் இல்லை, நிலத்தை விரைச்சிட்டு அவர் வந்து டேங்கர் லாரி மூலமாக தண்ணி தெளிச்சிட்டு வந்து விவசாயத்தை அறுவடை பண்ண ஒரு நல்ல செய்தியை இப்போ சொல்கிறேன்னா, நீர் மேலாண்மையிலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாங்கிற ஒரு விஷயத்தை இப்போ நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த டெக்னிக்கல் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, கூடுமான வரை விவசாயத்தை வாழ வைக்குங்கிற ஒரு நிலையை நோக்கி அது நகர்ந்துட்டு இருக்குங்கிற ஒரு நல்ல செய்தியை இந்த व्यवसायिक मकसद நான் குறிப்பிட்ட விரும்புகிறேன். ब्लैक राइस के पौधे की औसतन ऊंचाई 6 फुट होती है, जिससे मवेशियों का चारा भी अन्य धान के मुकाबले ज्यादा मिलता है. इसके साथ बाढ़ प्रभावित क्षेत्रों में भी इसे आसानी से उगाया जा सकता है, क्योंकि जिस गति से खेत में पानी बढ़ता है उसी गति के साथ ब्लैक राइस का पौधा भी बढ़ता है. सामान्य धान के पेड़ में 50% दाना पुष्ट होता है, लेकिन ब्लैक राइस में 80 से 90% तक दाना पुष्ट होता है. अगर नैसर्गिक पद्धति से ब्लैक राइस को उगाया जाए तो इसमें किसी प्रकार की रासायनिक कंपोस्ट की जरूरत नहीं होती, और सबसे महत्वपूर्ण बात, इससे किसान अपने बहुत सारे पैसे बचा सकते हैं. साथ ही धरती भी जहरीली होने से बच सकती है. धान की खेती में सबसे महत्वपूर्ण चीज होती है बीपीएच कीटों से फसल को बचाना. अगर एक बार यह कीट धान के खेत में लग गया, फिर किसान अपने धान के फसल को नहीं बचा सकता. लेकिन ब्लैक राइस के फसल को बीपीएच कीटाणु छूते भी नहीं, क्योंकि ब्लैक राइस के पेड़ों में इतनी प्रतिरोधक क्षमता होती है जिससे कोई भी कीट इसे नष्ट नहीं कर सकता. भारतीय मूल के बीज में ज्यादा उत्पादन क्षमता नहीं होती है. यह तो दुष्प्रचारकों का विचार है. अब जरा हम उन किसानों के विचार को जान ले जिन्होंने ब्लैक राइस की खेती की और उन्हें उससे कितना लाभ हुआ. மேக்ஸிமம் ஈல்டு அதாவது என்னென்னா, ஒரு சாதாரணமாக இந்த வெரைட்டியை வந்து பார்த்திங்கன்னா 1200 kgs மேக்ஸிமம் ஈல்டு இதுக்கு ரெக்கார்ட் பண்ண மேக்ஸிமம் ஈல்டு ஆன்டே ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இந்த பிளாக் ஆனியன் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணால் 1900 to 1200 kgs पर एकड़ को वरुम. अगर औषधि ही हमारा भोज्य बन जाए, फिर हमारा शरीर कभी बीमार ही नहीं पड़ सकता. और जो शरीर बीमारियों से ग्रस्त है, अगर उसका आहार औषधि बन जाए, फिर उसकी बीमारी ना रहेगी. इतनी पौष्टिक से भरे खाद्य पदार्थ को अगर लोग खाना ना चाहे तो इससे बड़ी दुर्भाग्य की बात और क्या होगी. अगर किसान इतनी कम लागत में इतना अच्छा मुनाफा पाने के बावजूद भी ऐसे फसल को ना उगाए तो यह किसान के लिए भी उतनी ही दुर्भाग्यपूर्ण बात है. जीवन की स्वतंत्रता परम है, क्योंकि हम सही और गलत में अंतर कर सके, हम दुख और सुख के मार्ग को पहचान सके. दुख और अभाव के पीछे एक ही कारण है, और वह कारण है अज्ञानता की, जिसे बदला जा सकता है और जिसे कम किया जा सकता है. इसके लिए हमें अपने कृत्यों को अवलोकन करने की जरूरत है, तभी यह बदहाली खुशहाली में बदल सकती है.